Hello friends, welcome to MS Kitchen. Video தொடர்ந்து skip பண்ணாம பாருங்க. சேனலை first time பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல உள்ள bell icon click பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ற நேரம் சரியா வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கிட்ட நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு நெய் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நெய் சேர்த்தாச்சு, நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட துருவி வச்சுருந்த பீட்ரூட் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம அதுதான் ரெடி பண்ண போகிறோம், பீட்ரூட் அல்வா. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். ஏலக்காய் 2 வந்து நான் நச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. துருவிட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெய் கூட பீட்ரூட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருக்க அது நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நெய்யிலே வந்து இதோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா நம்ம இதை வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் அடுப்பை நல்லா ஸ்பீடாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் சேர்த்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு நல்லா பீட்ரூட்டை வதக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. நம்ம சேர்த்துருந்த நெய் கூட இப்போ அந்த அளவுக்கு நல்லாவே நம்மளுக்கு தெரியும். கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது கூட பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் எவ்வளோ சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கின பாக்கெட் பால் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்ச்சாத பால் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ரெசிபியாக இருந்தாலும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் கிட்ட நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 வந்து விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விசில் வச்சு வேக வைக்கணுமோ அந்த அளவுக்கு விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். நான் வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கிட்ட நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை அது 2மே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து லைட்டாக நெய்யில் வந்து வறுத்துட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம வேக வச்சுருந்த அந்த பீட்ரூட்டை அப்படியே அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து இப்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏலக்காய் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லாட்டினா ஏலக்காய் வந்து நீங்கள் நச்சுட்டு கூட இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து கோதுமை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எடுத்து அதை லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு நம்ம கரைச்சதை ஆட் பண்ணதுக்கு உடனே கொஞ்சம் லைட்டாக வந்து நம்மளுக்கு திக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம வந்து ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஜீனி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண இதோட கலர் வந்து ரொம்பவே நல்லா மாறும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் இதோட கலர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து இது கலர் மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா திக்காகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து லைட்டாக வந்து அது பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா லைட்டாக வந்து இது ஜீனி ஆட் பண்ணோன்னா பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஜீனி சேர்த்து மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது கூட நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பாருங்கள், அதோட கலர் வந்து நல்லாவே மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த டயத்தில் வந்து நெய் வேணால் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை அது 2யும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிருச்சு. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு கூட மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டான பீட்ரூட் அல்வா ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் சரியாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.